அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். உண்மையிலே இன்றைக்கி என்னுடைய மகனுடைய ரிசல்ட்டு வந்துச்சு 10th 454 எடுத்திருக்கான். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20/5/2026, அதாவது மே 20. எங்களுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர்னு சொல்லலாம், சிரிப்பின் சிகரம்னு சொல்லலாம். ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவே அந்த இறைவன் படைத்த ஒரு மனிதர். அதாவது மனசில் எதுவுமே எல்லாரையும் வாழ்த்துவார், சிரிச்சுனே இருப்பார், இன்றைக்கி வரைக்கும் சின்ன வயசாக கூட. ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி என்னுடைய பையன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக டீச்சர் அவங்க துணைவியார் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர். ஒரு பாட்டு மட்டும் ஒரு 2 வரி பாடுங்க. ஸ்டைலில் தான் ஒரே வார்த்தை பாடுங்க. பாடுங்க டீச்சர், பாடலாம், பாடுங்க. ஸ்டைலு தான் இது, சூப்பர் ஸ்டைலு தான், இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மைனர் இவர் தான். மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் ஆசீர்வாதம் கிடைச்சது மகிழ்ச்சி. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நன்றிங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நமது அரசாங்கல் மேல்நிலைப்பள்ளி புதுப்பேட்டை பகுதி நேர ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர்கள் சார்பாகவும், எங்களது கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும், என்னுடைய மனைவி ஹேம்லதா நேசிகாவுடைய சார்பாகவும், ஏன்னா பொண்டாட்டி கையில் தான் நான் மனைவிக்கு ஏதோ அம்மாவுக்கு அடுத்தது தெய்வமே அவங்க தான். ஒரு 15-20 வயசு இல்லைனா 25 வயசு நம்ம அம்மா கூட இருப்போம். நம்ம கடைசி வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்மளுக்கெல்லாம் சேவை செய்கிறது, சாப்பாடு நல்லது கெட்டது அவங்க தான். ஆக மனைவி அமைவதெல்லாம் இந்த இறைவன் கொடுத்த வரம். கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு வெற்றி காரணம் அவங்க. ஏதோ என்னுடைய சின்ன வெற்றி காரணம் என்னுடைய முக்கியமான மனைவி. டாக்டர் பட்டம் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம். டாக்டர் பட்டம் வந்து உண்மையிலே தகுதியான பட்டம். அந்த பட்டம் பெருமை அடைகிறது. உங்களால் பட்டம் பெருமை அடைகிறது. ஓ, நன்றிங்க, நன்றிங்க, மகிழ்ச்சி, நன்றி, வாழ்க ஐயா.